தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புனித யாக்கோப்பு திருத்தூதர் விழா. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 வார்த்தைகள் 20 28 முடிய. பெரிய யாக்கோப்பு, சந்தியாகப்பர், செபதேயுவின் மகன், நற்செய்தல் யோவானுடைய சகோதரர், இயேசுவின் நெருங்கிய வட்டத்திலே அவரோடு இருந்தவர். இத்தகைய சிறப்பினை பெற்ற யாக்கோப்பின் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு சகோதரமே, இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க வாய்ப்பு பெற்ற இவர், இயேசு வாழ்ந்த பொழுது அவரை பின்பற்றிய ஏராளமான மனிதர்கள் இருந்தார்கள். அதிலே 72 பேர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நற்செய்தி பணிக்காக இருவராக அனுப்பப்பட்டார்கள். அந்த 72 பேரிலே இயேசு ஜெபித்து 12 பேரை திருத்தூதர்களாக, அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுக்கின்றார். அப்படி திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 பேரிலே 3 இயேசுவோடு மிக நெருங்கிய வட்டத்திலே இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இயேசுனுடைய முக்கியமான நிகழ்வுகளிலே, இயேசுடைய உருமாற்றத்தின் பொழுது, இயேசுடைய கெத்செமனி அனுபவத்தின் பொழுது, யாயிருடைய மகளை இயேசு உயிர்ப்பிக்கின்ற பொழுது என்று சொல்லி இயேசுவின் முக்கியமான நிகழ்வுகளிலே அவரோடு இருந்தவர்கள், அவருடைய நெருங்கிய உறவிலே அங்கம் வகித்தவர்கள். இத்தகைய சிறப்பு பெற்ற யாக்கோப்புடைய திருநாளை இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு இறந்த பிற்பாடு, இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிற்பாடு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற இயேசுவின் நற்செய்தியை தன்னிலே ஏற்றுக்கொண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நற்செய்தியை அறிவித்ததாகவும், அங்கிருந்து மீண்டும் எருசலேமிற்கு வருகின்ற பொழுது ஏரோது அக்ரிப்பா என்கின்றவரால் அவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்படுகின்றார். திருத்தூதர்களிலே முதல் மறைசாட்சி புனித யாக்கோப்பு. இவர் எழுதிய அந்த திருமுகமானது மிகவும் உன்னதமானது. உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழ்வதற்கு, சோதனைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்கு, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு, நோயில் புசன்கிற அருட்சாதனத்தின் வழியாக என்னுடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இப்படி பல்வேறு வாழ்க்கை நிலைக்கு தேவையான, விசுவாச வாழ்வுக்கு தேவையான சத்தியங்களை சொல்லிக் கொடுத்த ஒரு திருமுகத்தை யாக்கோப்பு எழுதியிருக்கின்றார். சந்தியாகு என்கின்ற இவருடைய பெயரிலே தான் ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகர் சாண்டியாகோ என்கின்ற பெயர் வைக்கப்பட்டது. அது இன்று வரை அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுத்து இயேசுவுக்காக சீடர்களிலேயே முதலாவதாக மறைசாட்சியாக மறிக்கின்ற பாக்கியத்தையும் பேற்றினையும் பெற்ற திருத்தூதருடைய விழாவை சிறப்பிக்கின்ற நாளில் இன்றைய நற்செய்தியின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? யாகப்பரை போல, அவருடைய அழைத்தலை போல கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். அவருடைய சீடத்துவத்திலே பங்கெடுக்க, சீடர்களாக வாழ, ஆண்டவருக்கு சான்று பகர. அப்படி இயேசு சீடத்துவத்திலே பங்கெடுக்க வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய குணநலன்கள் இருக்க வேண்டும் என்பதையும், எத்தகைய குணநலன்கள் இருக்கக்கூடாது என்பதையும் சொல்லி காட்டுகின்றார். யாக்கோப்பும் அவருடைய சகோதரர் யோவானும் அவருடைய தாயோடு வந்து இயேசுவிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது, அந்த விண்ணப்பத்தை கேட்டு இயேசுவின் மற்ற சீடர்கள் கோபம் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்பொழுது இயேசு சொல்கின்ற வார்த்தை, உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்கிறார். அப்படி என்றால் எவையெல்லாம் இயேசுவின் சீடத்துவத்திலே இருக்கக்கூடாது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, முதலிலே ஆசையும் அதிகாரத்தின் மீது மோகமும் இருக்கக்கூடாது. யாக்கோப்பும் யோவானும் தன் தாயோடு வந்து கேட்பது என்ன? நீ ஆட்சி வருகின்ற ஒருவன் இடப்பக்கமும் ஒருவன் வலப்பக்கமும் அமர்வதற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். இயேசுவின் சீடத்துவ வாழ்க்கையிலே அதிகாரத்தை தேடி ஓடுகின்ற நிலை இருக்கக்கூடாது, பதவி மோகம் இருக்கக்கூடாது என்பது முதல் காரியமாக சொல்லிக் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, சிபாரிசை நாம் தேடி வரக்கூடாது. நமக்கு அறிமுகமானவர்கள் அல்லது நம்மை விட உயர்ந்தவர்களுடைய சிபாரிசை கேட்டுக்கொண்டு
நம்முடைய ஆன்மீக வாழ்விலோ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலோ நாம் அடியெடுத்து வைக்க கூடாது. நாம் கடவுள் மீது வைத்திருக்க நம்பிக்கையிலும் நம்முடைய செயல்களால் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற அந்த ஒரு வாழ்வின் வழியாகவும் நாம் ஆண்டவரை அணுகி வர வேண்டும் என்கின்ற இரண்டாவது பாடம். மூன்றாவதாக, ஆசைகளை எல்லாம் ஜெபங்களாக மாற்றக்கூடாது. நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிக்கலாம், ஆனால் நம்முடைய ஆசைகளை சொல்லி ஜெபிக்க கூடாது. யாக்கோப்பும் யோவானும் தன்னுடைய ஆசைகளை தன் தாயிடம் சொல்லி அவர் வழியாக அதை ஜெபமாக மாற்றி இயேசுவின் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அப்போதுதான் இயேசு நீங்கள் கேட்பது என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். ஆக நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் ஜெபங்களாக மாற்றக்கூடாது. மூன்றாவதாக, வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இவர்கள் இயேசுவின் நெருங்கிய வட்டத்திலே இருக்கிறார் என்பதற்காக அவருடைய வலப்பக்கம் இடப்பக்கம் அமர்வதற்கு சலுகை எதிர்பார்த்தார்கள். இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுப்பதற்கு இதுவும் தேவையில்லாத குணம். வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. இயேசு கேட்பார் அல்லவா, நான் குடிக்க போகும் கிண்ணத்திலே நீங்கள் குடிக்க இயலுமா என்று சொல்லி கேட்பார். அவர் குடிக்கின்ற கிண்ணம் என துன்பம், சிலுவை பாடுகள், இறப்பு என்கின்ற அந்த ஒரு கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த நிலையில எங்களாலும் முடியும் என்று சொல்லி அறிந்தோ அறியாமலோ இயேசுவுக்கு பதில் கொடுக்கின்றார்கள். ஆக அதீத நம்பிக்கை நம் மீது வைத்திருக்க கூடாது. ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பது நான்காவது குணம். ஐந்தாவதாக, கோபம் கொள்ளக்கூடாது. இப்படி இவர்கள் கேட்ட பொழுது மற்ற சீடர்கள் அவர்கள் மேல் கோபம் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இயேசுவின் சீடத்துவத்திலே போட்டி பொறாமைக்கோ கோபத்திற்கோ மன தாங்கல்களுக்கோ மன வருத்தங்களுக்கோ இடம் கொடுக்க கூடாது. ஒருவர் நிலையை கண்டு ஒருவருடைய நிலையிலே வாழ்வை கண்டு மனம் சோர்வடைய கூடாது என்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியும் இயேசு சொல்லி காட்டுகின்றார். ஆறாவதாக, அடக்கி ஆளும் குணமோ அதிகாரம் காட்டும் குணமோ இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். உலக போக்கின் பிரகாரம் தலைவர்களாக இருக்க விரும்புகின்றவர்கள் மற்றவர் மீது அதிகாரத்தை செலுத்த ஆசைப்படுகின்றார்கள். மற்றவர்களை தனக்கு கீழ் வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார். ஆனால் இயேசுவின் சீடர்களாக இருப்பவர்கள் மற்றவர்களை அடக்கி ஆளவோ மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவோ மற்றவர்களை தாழ்த்தி குறைவாக மதிப்பிடுவதோ கூடாது என்கின்ற அந்த ஒரு செய்தியும் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக, தொண்டு ஏற்பவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், நான் இந்த நிலையில் இருக்கின்றேன், நான் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுத்திருக்கிறேன், எல்லோரும் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயர்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆக நம்மிடம் இருக்கக்கூடாத குணநலன்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒன்று, பதவியும் புகழ் ஆசையும் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, ஆசைகளை எல்லாம் ஜெபங்களாக மாற்றக்கூடாது. மூன்றாவதாக, வாய்ப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடாது. நான்காவதாக, அதீத நம்பிக்கை நம்மில் வைத்துவிடக் கூடாது. ஐந்தாவதாக, கோபம் கொள்ளக்கூடாது, போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆறாவதாக, மற்றவர்களை அடக்கி ஆளுகின்ற அதிகாரம் செலுத்துகின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஏழாவதாக, பிறர் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி உயர்வு மனப்பான்மை, தற்புகழ்ச்சி இருக்கக்கூடாது என்கின்ற இந்த 7 குணங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அடுத்தது, இருக்க வேண்டிய குணங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தாழ்ச்சி உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். உங்களையே தாழ்த்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் உங்களை நீங்கள் தாழ்த்துகின்ற பொழுது தக்க வேளையில் கடவுள் உயர்த்துவார் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகின்றது. ஆக தாழ்ச்சி உள்ளத்தோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக, பிறருக்கு பணிவிடை செய்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசு சொல்லுவார் அல்லவா, யோவான் புத்தகம் 13, குருவும் ஆசிரியரும் ஆகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் போய் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்வார். அப்படி என்றால் பிறருக்கு தொண்டாற்றுபவர்களாக இருக்க வேண்டும். பிறர் தேவையிலே நாம் அவர்களுக்கு பக்க பலமாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்து, பிறருடைய மீட்பிற்கும் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் நிலை வாழ்வை சம்பாதித்துக் கொள்வதற்கும் நம்மையே இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இயேசு அறிவிக்கப்படுகின்றார், இயேசு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார், இயேசுவின் நற்செய்தி பரப்பப்படுகிறது என்பதற்காக எதையும் இழப்பதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே,
இதோ இயேசு சீடத்துவத்திலே பங்கெடுத்து இருக்கின்ற நாம் இயேசு எதிர்பார்க்கிற குணங்களையும் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி இயேசு எதிர்பார்க்கின்ற தேவையற்ற குணங்களையும் நம் வாழ்விலிருந்து அகற்றி எறியவும், நம் வாழ்விலிருந்து அகற்றிடவும், இயேசு எதிர்பார்க்கின்ற குணங்களை நம் வாழ்க்கையிலே சேர்த்துக்கொண்டு உண்மையாக இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்கின்ற அவருடைய சீடர்களாக வாழ முயற்சிப்போம். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் புனித யாக்கோப்பின் பரிந்துரையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஆண்டவருடைய அற்புதமான அன்பின் கரங்களிலே இந்த நாளையும் இந்த நாள் நம்முடைய வாழ்வையும் ஒப்புக் கொடுப்போம். அன்பு இயேசுவே, இந்த நாளில் எங்களுடைய வாழ்வையும் செயல்களையும் எங்களுடைய வேலைகளையும் நாங்கள் எதிர்கொள்கின்ற காரியங்களை எடுக்கின்ற முயற்சிகளையும் ஆண்டவரே உம் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் விரும்புகின்ற பிள்ளையாய், நீர் விரும்புகின்ற சீடர்களாய் நாங்கள் வாழவும், அதன் வழியாக உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தப்படவும் இந்த நாளிலே எங்களை பயன்படுத்துவீராக. எல்லா புகழும் எந்நாளும் உமக்கே உரித்தாவதாக. இயேசுவின் பெயர் வாழ்த்தப்படுவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் அருள் உங்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. பணம், பதவி, சாதி, மதம், அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது, இருக்க கூடாது. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது.